ஹாய் ஹண்டர்ஸ், நான் தான் சாம்ராட் விக்னேஷ். நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர், அதாவது 200 ஹண்டர்ஸ். சரி, என்னங்கய்யா? சாரி ஹண்டர்ஸ், டிஸ்டர்பன்ஸ் மன்னிச்சுக்கணும். நம்மளால தான் நம்ம மீன் வாங்க வருவாப்பில் அவர். காலையில் நிறைய வீடியோவில் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ஹாப்பியான விஷயம், நம்ம 200 சப்ஸ்கிரைபர், அதாவது 200 ஹண்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. நம்ம வீடியோ ஆரம்பிச்சேன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நேமா. அதுக்குள்ளே நம்ம குரூப்பில் வந்து ஹண்டர்ஸ் குரூப்பில் வந்து ஒரு 200 ஹண்டர்ஸ் வந்திருக்காங்க. 200 ஹண்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பின்னாடி ஒரு மெண்டல் ஒன்று கத்திக்கிட்டு இருக்கு, இந்த ஓரத்தில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். வரமாட்டேங்குது, அந்த மூலையில் இருக்க ஒரு மெண்டல் ஒன்று. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்திருக்க நம்மளுக்கு முன்னாடி 100 ஹண்டர்ஸ் இருந்தாங்க, இப்போ 200 ஹண்டர்ஸ் வந்திருக்காங்க. 200 ஹண்டர்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம ஹண்டர்ஸ் குரூப் வந்து நம்ம இன்னும் பெருசாகணும். வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க என்னென்ன கடை இருக்குது அதான் நம்ம நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்லேருந்து மொதல் கடை, இந்த மொதல் 2வது கடையில் நம்ம வசதிப்படுத்த விரும்பலை. மார்க்கெட்டில் இருக்க அப்படியே வரிசையாக நான் அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே போகிறேன். ஹண்டர்ஸ் இதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கிட்டேருந்து வந்தால் நீங்கள் சோலைகால்லேருந்து வருவீங்க. அப்படியே நம்ம இந்த லைன்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மேட்டுப்பட்டி வேணு பிரியாணிலேருந்து அப்படியே உள்ளே வர மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸு. அங்கிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஹண்டர்ஸ். மொத்தம் 2 என்ட்ரன்ஸு. ஹண்டர்ஸ் நம்ம பார்க்குற மொதல் கடை வந்து தலையிலாக தெரியும் நினைக்கிறேன். வீடியோ இப்படி செல்ஃபில் எடுக்கிறதுனால ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறேன். ஹண்டர்ஸ் போச்சுக்காதீங்க. இந்த எஸ்ஆர்பி கமிஷன் ஏஜென்ட் இருக்குது, நம்ம பாரப்பட்டி சிவானேன் கடை. இது திண்டுக்கல்லில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்ணனை பற்றி. பாரப்பட்டி சிவானே வந்து இப்போ கவுன்சிலராக இருக்காப்புல. அவர் கடை தான் நீங்கள் உள்ளே வந்தோடனே மொதவாக இருக்க கடை வந்து அண்ணன் கடை தான். ஹண்டர்ஸ் 2வது இருக்க கடை ஜேஜே கடை. கடை போடுறது இல்லை ஹண்டர்ஸ். கடை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரில. எப்பயாவது வருஷத்துனா தீபாவளி பொங்கல் வர மாதிரி ஏதோ திறக்கிறாங்க, என்னன்னு தெரில. இந்த கடை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரில, அபிப்பிராயமும் இல்லை சொல்கிறதுக்கு. 3வது வந்து நம்ம எம்ஆர்பி. இப்போ வந்து நம்ம சதீஷ் பார்த்துட்ருக்காப்புல. எம்ஆர்பி சர்வீஸ்னு எல்லாம் சொல்லுவோம். இந்த கடை அடுத்து வந்து நம்ம கார்த்தியானே கடை. அடுத்து நம்ம அண்ணன் கடை கேஎம்எம் கந்தாதண்ணே சேகர் அண்ணன் கடை. இப்போ நம்ம அண்ணன் கடை மாதிரி தான். மார்க்கெட்டில் வந்து தலைவராக இருக்காப்புல. இந்த மீட்டிங்லாம் போடும்போதெல்லாம் டிஸ்கஷன்லாம் அண்ணன் தான் வந்து எல்லாம் முடிவு எடுப்பார், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹண்டர்ஸ் இதுதான் ஹண்டர்ஸ் 2வது என்ட்ரன்ஸு. நீங்கள் அந்த ஃப்ரண்டில் காட்டிலேருந்து சுற்றி ஒரு அன்னைட்டி ஸ்டால்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் சுற்றி இங்கிட்டு வரலாம். இல்லைன்னா இங்கிட்டு வந்து நம்ம ரோஜா விலாஸ் பக்கத்தில் ஒரு சின்ன சந்து ஒன்று இருக்குது, அதிலேருந்து சுற்றி நம்ம இந்த என்ட்ரன்ஸில் வரலாம். இந்த 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நான் அந்த கதையை தனியாக ஒரு வீடியோவே போடலாம், அந்தளவு ஒரு பெரிய கதை. அந்த கதை நான் உங்களுக்கு அப்புறமேலே சொல்கிறேன். ஹண்டர்ஸ் இதான் மனோகரன் எனக்குன்னா அவ்வளோக்கு பழைய ஆளுகள் எல்லாத்துக்கும் ஹண்டர்ஸ் கம்பல்சரி தெரியும். இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேருந்து பரத்தனை கடைன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆட்டுக்கால் தலை எல்லாம் இங்கே விற்பாங்க மார்க்கெட்டுக்குள்ளே. இந்த கடையில் தான் இருக்கும். சதீஷ் அங்கிட்ட பேசிட்டு போகிறான். தலைகால் இங்கே வாங்கிக்கலாம் ஹண்டர்ஸ். மார்க்கெட்டுக்குள்ளே இந்த ஒரு கடை தான், வெளியே ஒரு கடை இருக்குது. வாட்டர் இடம் வந்து அது கடைசியில் இருக்குது ஹண்டர்ஸ். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸிலோ வீடியோவில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு.
நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக பார்த்தாலே நம்ம பரத்தனை கடை தான் தெரியும். பரத்தனைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். திண்டுக்கல்ல இருக்க எல்லா முக்கால்வாசி ஹோட்டலுக்குமே மட்டன் வந்து நம்ம அன்னைங்கள்லேருந்து தான் போகுது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம்னா பரத்தனைங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதாவது மட்டன் ஓரியன்டாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். மீன் கடையும் அண்ணன் போடுறாப்புல, ரெண்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த கடைக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம இப்ராஹிம் மாமா கடை. நம்ம ஷார்ட்ஸ் ஒன்றில் உங்களுக்கு நீ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட்ட பகலில் பப்ளிக் பிளேஸில் வந்து மாமா ஒருத்தர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. நம்ம மாமா தான் அவர். தண்ணியில் தண்ணி அடிச்சிட்டு இருப்பார். கண்டஸ் மீன் மேலே அடிச்சுட்டு இருப்பார். மாமா தான் இப்போ வந்து ஹஜ்ஜு போயிருக்காப்புல, மெக்கா போயிருக்காப்புல. அவர் இப்போ தான் நியூஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப ஏதோ வெயிலில் நிறைய பேர் இறந்துருக்காங்களா, மெசேஜ்லாம் பண்ணி விட்ருக்கேன் மாமாவுக்கு. மாமா பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு. நம்ம மாமா கடை தான். நம்ம வீடியோ ஹண்டர்ஸுக்கு கம்பல்சரி தெரியும். இப்ராஹிம் மாமா தான் நிறைய வீடியோவில் நம்மளுக்கு வந்திருப்பார். உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர் அவர். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. புண்ணியத்தை தேடி போகக்கூடிய ஒரு மனிதர் அவர். அல்லாஹ் அவரை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ வந்து மெக்கா போயிருக்காரு. நல்லபடியாக போயிட்டு அல்லாவை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வரட்டும். அவர் இப்போ எப்படி வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் அந்த ஃப்ளைட்லலாம் புக் பண்ணிட்டு போயிருக்காப்புல. இப்போ இன்னொரு மஸ்தானா இந்த மஸ்தானா அந்த பாட்டு தான் என்ற ஞாபகத்துக்கு அவர் பேர் முஸ்தான் பாய்ன்னு நினைக்கிறேன். அவர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்காப்புல, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்புல. இந்தக்கெல்லாம் வேலை பார்க்குறேன், எல்லாருக்கும் தெரியும். எஸ்விஆர் அன்னைங்கடை தான் வேலை பார்த்துட்ருக்கேன். நம்ம ஹண்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்தக்கெல்லாம் தான் நம்ம வேலை பார்க்குறோம். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மீன் இருந்தாலும் சரி, ரேட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, வறுவல் கடை போகிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சில ரேட்டு இருக்கும். நமக்கு எந்தளவுக்கு முடிஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கொடுக்க முடியும் அந்தளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் ரேட்டு கம்மியாக நம்ம கொடுப்போம். ஆல்ரெடி எல்லா வீடியோவில் நான் பேசியிருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து மீன் வறுவல் கடை வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். திண்டுக்கல்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எஸ்எம்பி ஸ்கூல்கிட்ட சைடில் வந்து போனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மீன் வறுவல் வந்து தேவைப்பட்டுச்சு. மீன் குழம்பு, இட்லி, மீன் சாப்பாடு எல்லாமே வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருவோம். கம்பல்சரி இங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கேயே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சண்முகண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீன் வீடியோ எல்லாத்துலேயும். நம்ம சண்முகண்ணன் தான் அங்கேயே இருப்பாப்புல. அங்கே போயிட்டு நம்ம ஹண்டர்ஸ் நீங்கள் வந்து ஹண்டிங் வித் விக்னேஷ் நம்ம சேனலோட நேம் சொன்னால் போதும். உங்களுக்கு கம்மியாக ஃப்ரெஷ்ஷாக என்ன மீன்னாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரேட்டும் ரொம்ப கம்மியாக சீப்பாக தான் இருக்கும். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. டேஸ்ட் வைஸ் வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. நல்லா டேஸ்ட். அதுக்கு இந்த டேஸ்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு 4-5 பேர் வந்து நம்ம அண்ணன் போட்டிருக்காப்புல. மீன் குழம்பு நல்லா இருக்கா, சாப்பாடு நல்லா இருக்கா, டேஸ்ட் பண்ணி ஓகே அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் விற்பனைக்கே வந்து வரும். கம்பல்சரி எஸ்எம்பி ஸ்கூலுக்கிட்ட மீன் வறுவல் கடை இருக்குது, மீன் சாப்பாடு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது. நம்ம மீன் இங்கேயே சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கேயே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹண்டர்ஸ். இந்த கடை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம ஷார்ட்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. நம்ம கருணாமூர்த்தி அண்ணன் கடை. தலைகால் நீங்கள் வாட்டுறது எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே தான் வந்து வாட்டுவாங்க. இது இல்லாமல் தனியாக இங்கிட்ட ஒரு டீம் இருக்குது. நம்ம பிரபா மாமா இருக்காப்புல, ஏதோ பூசிகிட்டு இருக்காப்புல. இங்கேயே வந்து நம்மளுக்கு தலைகால் நம்மளுக்கு வாட்டுவாங்க ஹண்டர்ஸ். இது வந்து யாசின் ஃபிஷர்ஸ். இது உங்களுக்கும் தெரியும். நம்ம ஷேக் மாமா கடை, மாமா கடை மாதிரி தான். இங்கேயும் அவங்க வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க கடை தான். நம்ம எஸ்விஆருக்கு ஆப்போசிட் இருக்க கடை. இது நம்ம மாமா கடை தான். மீன் வாங்குறதா கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ போட மாட்டாங்க மார்க்கெட்டுக்குள்ளே. பட் ஆனால் ஒரு 3 கிலோ இல்லை 5 கிலோ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக உங்களுக்கு வந்து ஹோல்சேல் விலையில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி
மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம், ரேட்டு கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ இந்த பின்னாடி ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காப்புல நம்ம ராஜேஷ் அண்ணன். இருங்க அண்டாஸ், அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுக்குறேன். அண்டாஸ் நம்ம ராஜேஷ் அண்ணன் வந்திருக்காப்புல, நம்ம ரகு வந்திருக்காப்புல. அண்டாஸ் நம்ம ராஜேஷ் அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காப்புல, நல்லா சிரிச்ச முகமாக இருக்காரு. எல்லாம் உங்களுடைய வேண்டுதல் தான். ஆண்டு காலம் வாங்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் வேற ஓடுறேன் ஏங்க, வீடியோ கம்பல்சரி வரும், சாயந்தரம் போட்டுருவேன். எங்கடா ஆளக்கறா? அந்த இது வந்து நம்ம பிரியாணி பாய் கடைன்னு சொல்லுவாங்க. அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இது கடைசி கடை. அங்கிருந்து என்ட்ரன்ஸில் வந்தால் நம்ம சிவானே கடையாக இருக்கும். இவர் கடை மொதல் கடை இந்த சைடு வந்தீங்கன்னா இருக்கும். எல்லா மீனும் இறக்கலாப்புல. சின்ன ஒரு வாக்கியா தகராறு மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கேயும் அங்கேயும் ஒரு வாக்கியா தகராறு ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹண்டர்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கம்பல்சரி வந்துடும். இந்த வார்த்தையை தாண்டா ஒவ்வொரு வீடியோலையும் நீ சொல்கிற, நான் போட தாண்டா மாட்டேங்கிறேன்னு உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கம்பல்சரி கேட்குது. ரெகுலராக வீடியோ போகிறேங்கன்ட்டு சரி, நம்மளும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பெட்டியை தூக்கி நான் போடுற வீடியோ உங்களுக்கு இதுவரையும் நான் போடல. லோடு இறக்குற வீடியோ நான் உங்களுக்கு போடல. அது போட்டால் உங்களுக்கே தெரியும் ஏன் எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த கேமராமேனு அசிஸ்டண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டஸ் நானே பேசுவேன், நானே வீடியோ எடுக்கிறதோட சரி. நம்மளுக்கு வந்து ஆள்லாம் யாரும் இல்லை. நம்ம ஆசிக் மாமா டாப்பில் பார்த்துருப்பீங்க, இடையில ஒரு வீடியோவில் நம்ம ஆசிக் மாமா வந்திருப்பாப்புல. ஆனால் நம்மளுக்கு வந்து அசிஸ்டண்ட்லாம் கிடையாது. கண்டஸ் உண்மையான ஆர்மி மாதிரி தான். நானே வீடியோ எடுப்பேன், நானே எடிட் பண்ணுவேன், நானே போடணும். அதனால் நம்மளுக்கு கூடலாம் யாரும் இல்லை கண்டஸ். அதனால் நம்ம ஒரு ஆளாக தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ கம்பல்சரி நான் போடுறேன். சேஃப்லாம் இருக்கும், இந்த விஷயம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். பாய் ஹண்டர்ஸ், பாய். வரட்டா.